தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் காலமான செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டவர். அனைவரிடத்திலும் அன்போடு பழகும் பண்பாளர் நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்காரு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள். ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டு திரை பிரபலங்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் உருக்கமான வார்த்தைகளையும் பகிர்ந்துட்டு வராங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரோபோ சங்கர், ரோபோ புனைப்பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன், ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ, உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன், நாளை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே அப்படின்னு உருக்கமான வார்த்தைகளை பகிர்ந்திருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். தென் சிம்பு அவர்கள் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்து விடுவது மிகுந்த வேதனை. அவர் மறைவு திரையுலகிற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரிய இழப்பு. என்றும் நம்முள் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாகவே இருக்கும். அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்கள். நடிகர் கார்த்தி அவர்கள் போட்ட ட்வீட்டில் ஓவர் டைம் நம்ம பண்ணுற சாய்ஸஸ் நம்மளுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம். ஒரு கிரேட் டேலண்ட் இவ்வளோ சீக்கிரம் போனது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அவருடைய ஃபேமிலிக்கும் ஃபேன்ஸுக்கும். நடிகர் யோகி பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆருயிர் நண்பர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. தென் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவரிடம் பேசினேன். இப்போது அவர் இல்லை, அதுவும் திடீரென்று. என்னால் நம்ப முடியவில்லை. அவருடைய குடும்பத்தினருக்கு பிரார்த்தனைகள். அவர் பலரை சிரிக்க வைத்தவர். அவரது ஆன்மா சாந்தியடையட்டும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ட் திரை பிரபலங்கள் பொறுத்த வரைக்கும் சந்தானம், சிம்ரன், ராதிகா, குஷ்பு, விஷ்ணு விஷால் இப்படி இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின், தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, திரையுலகை சேர்ந்த இன்னும் பல நட்சத்திரங்கள் மற்றும் சின்ன திரையை சேர்ந்த பல கலைஞர்கள் நேரில் போய் அவங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க.